வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலை பத்தி டீட்டெயிலா இந்த சேனல்ல பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் இலங்கை நுவரேலியா எனும் இடத்தில் உள்ள அருள்மிகு ராம்போத அனுமன் திருக்கோவில். இந்த கோயிலை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? பௌர்ணமி தினத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் உண்டு. அன்று செந்தூர அலங்காரத்தில் அருளாட்சி புரிவார் இந்த அனுமான். செந்தூரம் வெற்றியின் அடையாளம். மேலும் செந்தூரமே பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இக்கோவிலில் ஹனுமன் ஜெயந்தியை முக்கிய வைபவமாக கொண்டாடுகின்றனர். மார்கழி அமாவாசை மூல நட்சத்திரத்திற்கு 10 நாட்களுக்கு முன் விழா ஆரம்பம். தொடர்ந்து 12 நாட்கள் கொண்டாடப்படும் விழாவாகும் இது. முதல் நாள் விநாயகர் வழிபாடு, அனுக்ஞை விசேஷ அபிஷேகம், சகஸ்ரநாம அர்ச்சனை, ஹோமம் என தொடங்கி அடுத்த நாளில் இருந்து 10 நாட்கள் வரை லட்சார்ச்சனை நடைபெறும். ஹனுமன் ஜெயந்தி அன்று அருகில் உள்ள வரதராஜ விநாயகர் கோவிலில் இருந்து 108 பால் குடங்கள் எடுத்து வந்து சுவாமிக்கு பாலாபிஷேகம் செய்கின்றனர். 1008 சங்காபிஷேகம் மற்றும் வசந்த மண்டப பூஜை நடைபெற்ற பின்பு சுவாமி உள்வீதி வெளிவீதி புறப்பாடுடன் விழா நிறைவடையும். இத்தலத்தில் வருட மகா உற்சவம் 7 நாட்கள் கொண்டாடப்படும். மோதிர திருவிழாவாகும். சீதாதேவி ஹனுமானிடம் மோதிரம் கொடுத்த நிகழ்வினை மையப்படுத்தி இவ்வைபவம் மாசி மாதம் ஏகாதசி என்று தொடங்கும். இலங்கை வந்ததும் அனுமன் கால் பதித்த முதல் இடம் என்பதால் இக்கோவில் மிகச் சிறப்பாக கருதப்படுகிறது. மிக பெரியதும் உயரமானதும் விமானத்துடன் கூடியதுமான கருவறை அமைந்துள்ளது. மூலவர் பீடம் நீங்களாக 16 அடி உயரம் உள்ளதால் அபிஷேக அலங்காரங்கள் செய்வதற்கு வசதியாக இருபுறமும் படிக்கட்டுகளையும் சுவாமியின் பின்புறம் மேடையையும் அமைத்துள்ளனர். கருவறை முன்பு மிகப்பெரிய விசாலமான வசந்த மண்டபம் அமைந்துள்ளது. விநாயகர், தியானேஸ்வரர், சீதாதேவி, ராமர், லக்ஷ்மணன் ஆகியோர் பரிவார தெய்வங்களாக வசந்த மண்டபத்தில் வீற்றிருக்கின்றனர். கோவில் உயர்ந்த இடத்தில் அமைந்திருப்பதால் எங்கிருந்து பார்த்தாலும் அதன் எழிலான தோற்றத்தை காண முடியும். கோவில் வரை பாதை இருந்தாலும் வாகனங்களை அனுமதிப்பதில்லை. ஒரு குறிப்பிட்ட எல்லை வரை மட்டுமே அனுமதிக்கின்றனர். அதாவது பிரதான சாலையில் இருந்து நடந்துதான் செல்ல வேண்டும். மலைப்பாங்கான பகுதியில் படிகள் அழகிய வடிவில் அமைத்துள்ளனர். கோவிலை சுற்றிலும் பசுமையான புல்வெளி, பூத்து குலுங்கும் வண்ண மலர் செடிகள் என ரம்யமாக காட்சியளிக்கின்றன. கோவில் எதிரே உள்ள மலையில் ஹனுமன் படுத்திருக்கும் தோற்றம் போன்று அமைந்திருப்பது ஒரு வித்தியாசமான காட்சியாகும். இக்கோவிலின் தல வரலாறை பார்ப்போம். ராமரின் பாதம் பட்டதாலும் ராமாயணத்தில் முக்கிய நிகழ்வுகள் நடந்ததாலும் இலங்கையை புண்ணிய பூமி என்பர். ராமாயணத்தில் முக்கிய நிகழ்வுகள் நடந்த இடங்களான சீதை இலங்கையில் சிறை வைக்கப்பட்ட இடத்தில் சீதை அம்மன் கோவில், ராமர் வழிபட்ட இடத்தில் முன்னேஸ்வரம் கோவில், ராமர் சிவலிங்க பிரதிஷ்டை செய்த மானாவரியில் ராமலிங்க சுவாமி கோவில்களை பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே அமைத்துள்ளனர். ராமாயணத்தில் எத்தனையோ சம்பவங்கள் உண்டு என்றாலும் மிக மிக முக்கியமானதாகும் திருமாலின் அவதார நோக்கமான ராவணவதம் நிகழ்வதற்கு முதல் அடியாகவும் அமைந்தது ஹனுமன் இலங்கையில் காலடி பதித்ததுதான். ராமனின் கட்டளையை ஏற்று சீதையை தேடி இலங்கைக்கு அனுமன் வந்தபோது முதலில் கால் பதித்த இடத்தில் எதனாலோ பலகாலம் எந்த கோவிலோ அல்லது வழிபாட்டு தலமோ அமையவில்லை. 1980ஆம் ஆண்டு சுவாமி சின்மயானந்தா இலங்கை நுவரேலியாவில் உள்ள காயத்ரி பீடத்திற்கு சென்றுவிட்டு திரும்பிய போது அவரது வாகனம் எந்திர கோளாறு ஏற்பட்டதால் திடீரென ஓரிடத்தில் நின்றுவிட்டது. பழுது ஏதும் இல்லாத நிலையில் பயணம் தடைபட காரணம் தெய்வீகம் சார்ந்ததாக இருக்கலாமோ என்று எண்ணிய அவர் காரை விட்டு இறங்கி அந்த இடத்திலேயே சற்று நேரம் தியானத்தில் அமர்ந்தார். இந்த பகுதி கண்டியில் இருந்து நுவரேலியாவுக்கு செல்லும் பிரதான சாலையில் உள்ளது. சின்மயானந்தா இந்த இடத்தில் வியாபிக்கும் ஹனுமனின் ஒப்பற்ற சக்தியை உணர்ந்தார். இலங்கையில் முதலாக ஹனுமனின் பாதம் பதித்த இந்த இடத்தில் ஓர் கோவில் அமைக்க முடிவு செய்தார். 3200 அடி உயரமுள்ள விவேந்தன் மலை அமைந்துள்ள அப்பகுதியில் 10 ஏக்கர் பரப்பளவுள்ள நிலத்தை வாங்கினார். அந்த இடத்திற்கு ராம்போத என பெயர் சூட்டினார். ராம்போத எனில் ராமர் படை எனவும் ராமர் சக்தி எனவும் அர்த்தம் கூறப்படுகிறது. ராமர் ராவணனை எதிர்த்து போரிட வானர படைகளை இங்குதான் ஓர் அணியில் திரட்டினார். மேலும் இந்து கடவுளுக்கு பல்வேறு இடங்களில் கோவில்கள் இருந்தாலும் அனுமனுக்கு தனி கோவில் இலங்கையில் இல்லை. எனவே அவரை மூலமூர்த்தியாக கொண்டு சின்மியா மிஷன் மூலம் கோவில் அமைக்க முடிவு செய்து அதற்கான ஆயத்த பணிகளை மேற்கொண்டார்.
சின்மயா மிஷன் மூலம் கோவில் கட்ட முடிவு செய்யப்பட்டது. மகாபலிபுரத்தில் உள்ள புகழ்பெற்ற சிற்பி முத்தையா அவர்களிடம் 16 அடி உயரமுள்ள பக்த ஹனுமன் சிலை செய்யும் பொறுப்பை ஒப்படைத்தார். சிலை 16 அடி உயரம் உள்ளதால் முதலில் ஹனுமன் விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்தனர். பின் கோவில் கட்டுமான பணிகளை முடித்தனர். 2001ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் 8ஆம் நாள் வெகு விமர்சையாக மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இக்கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 7 மணி முதல் 12 மணி 45 நிமிடம் வரை, மாலை 3 மணி 30 நிமிடம் முதல் மாலை 6 மணி 30 நிமிடம் வரை திறந்திருக்கும். இக்கோவில் இலங்கை நுவரேலியாவில் இருந்து 33 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. ராம்போத அனுமன் கோவில் பஸ் மற்றும் டாக்ஸி வசதி உண்டு. அருகிலுள்ள ரயில் நிலையம் நுவரேலியா, அருகிலுள்ள விமான நிலையம் கொழும்பு. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.